உனக்கு என்ன அவ்வளோ பயமா? மாயா, மாயா நீதானா? ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர். மாயான்ற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவர் லவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பொண்ணை வந்து அவரால் வந்து கல்யாணம் பண்ண முடியல. வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி இந்த இடத்துல அவரு, அவங்க ஒய்ஃபு, அவங்களோட ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை. ஸோ 3 பேர் வந்து சந்தோஷமாக தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவரை கல்யாணம் பண்ண முடியலன்ற அந்த இதில் மாயா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. இப்போ என்ன ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறியா? இந்த கோட்டையை வந்து பார்த்தோன்னா உன்னோட கோட்டையாக மாற்றிக்கிட்டு தி மாயா கேஸ்டல். இங்கே எல்லாமே உன்னோட சாம்ராஜ்யம் தானா? இது சாம்ராஜ்யம் கூட கிடையாது, உன்னோட அராஜ்யம் தான் நடக்குது. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அகைன் வந்திருக்கேன். ரீசெண்டாக இந்த இடத்துல அருண் கூட வந்து டேல வந்து நான் விசிட் பண்ணப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி ஓகே இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகைன் போகலாம். அது என்றைக்கு போகலான்னா வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். அண்ட் ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூ இயர் அப்போ பார்க்குறீங்களா இல்லை நியூ இயர் முடிஞ்சு பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டிசம்பர் 30, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 31st. அண்டு நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுக்கு நைட்டு. அதனால் நாளைக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயா அக்காவுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஓகேங்களா? அண்டு இதே ஹாப்பியோடு வந்து போயிட்டு நம்ம மாயா அக்காவுக்கும் வந்து விஷ் பண்ணிடலாம், சரிங்களா? வாங்க உள்ளே போகலாமா? ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் இது. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நடந்த ஒரு சில சம்பவத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நடுவில் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். என்ன இன்றைக்கி இவ்வளோ அமைதியாக இருக்குது? மாயா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இப்படி கத்துற? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன காய்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். நேராக உள்ளே போயிடலாம். யாரு? மாயா? மாயா? ஓ மை காட் கைஸ், இப்போ நம்ம அந்த செடிக்கு அந்த சைட்லேருந்து தான் இப்போ பார்த்தோம். இந்த சைடில் இப்போ ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இப்படி உள்ளார போச்சு. ஹலோ மாயா? மாயா நீதானா? மாயா, ஆக்சுவலாக நான் உன்னை பார்த்துட்டேன் 2வது வாட்டி. இப்போ வந்த உடனே நான் உன் கூட பேசணுன்ட்டு தான் வந்திருக்கேன். என் கூட பேசுகிறியா? ஆக்சுவலாக நான் உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கேட்குதா சவுண்டு தெளிவா? ஓ மை காட் மாயா,
உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்க மாயா. இப்படிலாம் பண்ணலாமா நீனு? ஏன் இப்படிலாம் பண்ணுற? உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக தானே வந்தேன். இப்படிலாம் பண்ணால் எப்படி? இப்போ இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி உன் கூட பேச முடியும்? நீ இதே மாதிரி தான் பண்ணுவேனா? தாராளமாக பண்ணு. நான் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கோவமாக இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். பரவாயில்லையா? ஓய், இங்கே தான் இருக்கியா? அப்பா கைஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் டீமாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் அண்ட் தனியாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்துல என்னென்ன நடந்தது, என்னென்ன அட்டகாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபேஸ் பண்ணேன். ஷிட் மாயா, நீ தானே நின்று இருந்த இவ்வளோ நேரம்? என்னை பார்த்துட்டு தானே இருந்த இவ்வளோ நேரம்? எங்கே தான் இருக்கிற நீ? உனக்கு ஒரு விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அடிக்கடி வந்து உன்னை பார்த்துருக்கேன்ல, மீட் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா ரத்த காயத்தெல்லாம் கொடுத்த. ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா நான் பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து உனக்கு நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் கூட வந்து பேச மாட்டியா? தனியாக தானே வந்திருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ பயமா? அழுவுற வாய்ஸ் கேட்குது. அழுவுறியா மாயா? என்னாச்சு? மாயா ப்ளீஸ் அழுவாத. ஃபுல்லாக இந்த இடத்த இல்லீகலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்காகவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாயா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதில் பேசாமல் இந்த பில்டிங்கே என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இடித்து தரமட்டமாக ஆயிக்குது. ஓ மை காட், ப்ளீஸ் மாயா அட்டாக்லாம் பண்ணாத. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் என்னை பற்றி மாயா ப்ளீஸ் இப்படி பண்ணாத. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என் காலை உடச்சிருப்பேன் நீனு. நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு பிடிக்காது தான். ஏன்னா நீ தான் ஒரு குடும்பத்தையே அடித்த ஆள் தானே நீனு. இப்போ என்ன ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறியா? இந்த கோட்டையை வந்து பார்த்தோன்னா உன்னோட கோட்டையாக மாற்றிக்கிட்டு தி மாயா கேஸ்டல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே எல்லாமே உன்னோட சாம்ராஜ்யம் தானா? இது சாம்ராஜ்யம் கூட கிடையாது, உன்னோட அராஜகம் தான் நடக்குது. ஏன் மாயா பயப்படுற? என்ன வெக்கப்படுறியா? நீ உன்னோட லவ்வரை பார்த்து தானே வெக்கப்படணும். என்ன பார்த்து எதுக்கு வெக்கப்பட்டு ஓடி ஓடி ஒழிக்கிறாய்? நான் உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக தானே வந்தேன். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஹம்பிளாக விஷ் பண்ணுறதுக்காக வந்தேன். விஷ் பண்ண வந்த ஒரு பர்சனை இப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அலக்கழிப்ப. இந்த இடத்துல எங்கே காலை வைக்கிறதுனே தெரியல கைஸ். அந்தளவுக்கு வந்து கலீஜாக இருக்குது இந்த இடமே ஃபுல்லாக. ஆனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி மாயா,
வரியா, நம்ம 2 பேரும் பேசலாமா? உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? அது என்ன பேய்லாம் வந்து பார்த்தோன்னா நைட்டு 1 மணிக்கு தான் வருவீங்களோ, 12 மணிக்கு மேலே தான் வருவீங்களா? பகல்லலாம் வரமாட்டிங்களா? ஏன்னா நானும் அருணும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் மார்னிங்கில். சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மட்டும்தான் காட்டினே தவிர வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. பகலில் உன்னை பார்க்கவே முடியலையே. என்ன மாயா, என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்கிறேன், எட்டி எட்டி பார்த்துட்டு மறையிற? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்குன்னா என்ன சொல்லு? இவ்வளோ வெக்கப்படுற? தெரியும், அடுத்து நீ என் பின்னாடி தான் ட்ரை பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் நான் இங்கேயே வரேன். நான் அந்த சைடில் உன்னை தேடி போகவே இல்லை. அதான் சொல்கிறேன், பேசாமல் இந்த பில்டிங்கை இடித்து தள்ளிடு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா, மாயா ப்ளீஸ் விளாடாத இப்படிலாம். ஐயோ, ஆக்சுவலாக இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது. திடீர்னு அந்த ஃபேன் வந்து ஆனாக ஆரம்பிச்சிருச்சு. ஓ, ரொம்ப விளாடாத மாயா. திக்குன்னு இருக்குது, எனக்கு பக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது. சரியா, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் ரொம்ப ரொம்ப கோபமாக போயிடுவேன். நீ சத்தியமாக ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரைஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மாயா அக்கா நம்ம ஃப்ரெண்டு தான். மாயா பின்னாடி இருக்கியா? என்னை ரொம்ப அலைய விட்ற மாயா. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கே தான் என்னை வர சொல்கிற? எங்கே இருக்கிறானே தெரியலையே. குட்டி சாத்தா மாதிரி அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்காத. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு மாயாக்காவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வருமா பெருசாக வருமானு தெரியல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் வரும். ஏன்னா நான் வந்து வந்தது மாயா நீதானா? இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் நான் உனக்கு எங்கே தான் தேடி வர்றது சொல்லு பார்ப்போம். எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. என் பக்கத்தில் வா, நான் ஒரே ஒரு வாட்டி உன்னை நேரில் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன். பேய்க்கு கால் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கையும் இருக்காதா? கை கொடுத்து விஷ் பண்ணலாம்ல. கைஸ், என்னடா இவன் ரொம்ப ஓவராக வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கானேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா மாயாக்கா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ வந்து பாண்டிங் இருக்குது. நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் நான் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா காமாக கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்றது. நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் செக் பண்ணலன்னா செக் பண்ணுங்கள். இப்போ என்ன மேலே வர வைக்க போகிற? என்ன ப்ரொசஸ் பண்ண போறியா? உன்னால் ப்ரொசஸ் பண்ண முடியுமா இந்த வாட்டி? கைஸ், மாயாக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய வாட்டி ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோலாம் பார்ப்பீங்க. இந்த வீடியோலே வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த பில்டிங்கை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாகி போன நிலைமையில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு
ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தார். அதாவது அவங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருந்தாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு மாதிரி. அவரோட ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். என்னம்மாயா கோபமாக இருக்கியா? எதுக்கு இப்படி கத்துற? ஸோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி மாயான்ற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவர் லவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பொண்ணை வந்து அவரால் வந்து கல்யாணம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி இந்த இடத்துல அவங்க ஒய்ஃபு, அவங்களோட ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை. ஸோ 3 பேர் வந்து சந்தோஷமாக தான் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவரை கல்யாணம் பண்ண முடியலன்ற அந்த இதில் மாயா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க பொண்ணு அவங்களோட மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இதே வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆம்பியன்ஸில் எரிஞ்சு போன இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறான். லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஆள். என்ன மாயா, உங்கள் லவர் இருக்காரா? உங்கள் லவர் கூட பேசலாமா? செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது. ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரைஸ் ஆகுது எனக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் மட்டும் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு கொடுக்குறதுக்கு வீட்டிலலாம் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்குலாம் சில பேர் இருந்திருக்காங்க. சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வெளியிலேருந்து தான் வந்து சமைச்சு கொண்டு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மாயா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சமைச்சு அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா யார் கூடயும் வந்து பேசிகிட்டு இருப்பாராம் தன்னந்தனியாக. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து அவங்க மனைவி முடியல, அவர் வந்து அவங்க மனைவி குழந்தையோட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு அந்த இதில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் அவங்களோட பேரை வந்து கேட்டிருக்காரு, மாயா அப்படின்னு சொல்லி, இங்கே வா மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவரோட லவ்வரை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காரு. மாயா, இப்படிலாம் விளாடாத சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் கைஸ் நிறைய சம்பவங்களே நடந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனாருன்ற விஷயம் வந்து அந்த விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த மாயா பொண்ணோட அட்டகாசம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அபேண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இருக்குது. என்ன தான் பண்ணாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாக டீல் பேசலாமா? ஓகே ஓகே. ஸோ ரிலான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்ப்போம் மாயாக்கா வராங்களா இல்லையான்னு. மை காட், நான்லாம் உன்னை தேடிலாம் ஓடிலாம் வரமாட்டேன் சரியா? நான் என்ன உன் லவ்வரா உன்னை ஓடி ஓடி தேடி தேடி வர்றதுக்கு? உனக்கு விருப்பம் இருந்தால் வந்து பேசு, இல்லைன்னா கிளம்பு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினைக்க வேணாம். ஏன் நான் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா கூட இப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, அந்த ஆன்மாவால் தான் அந்த குடும்பமே வந்து அழிஞ்சுது. ஸோ அதனால் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ கோவப்பட்டாது வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க வருவாங்களா அப்படின்னு பார்க்குறேன். போன வாட்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியான அடி, செவுத்தில் அடித்து என் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமே வந்துருச்சு, தலையில் அடிப்பட்டு. வீட்டெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் யூஸ் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய பாத் டப்புன்னு.
ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மறந்துட்டாங்க கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 200K வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீச் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக கொடுத்தீங்களா மாயா? கொஞ்சமாவது என்னை பேச விட்றியா? இப்படி கத்திக்கிட்டு அங்கே இங்கேன்னு எட்டி பார்க்குற. நானா உன்னை பொண்ணா பார்க்க வந்தேன், சொல்லு பார்ப்போம். சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்க மாயா. உன்னால் வர முடியுமா முடியாதா? அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு கைஸ். ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தனியாக இருக்கிறேன் அப்படின்ற எனக்கு அந்த ஒரு ஃபீலே கிடையாது. ஸோ நீங்களும் என் கூட இருக்கீங்க அப்படின்ற அந்த தைரியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ இடத்த தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சரி வரதா இருந்தா வாமா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அப்படியே உட்காந்துடுறேன் குத்துக்கால் போட்டு. எப்பா கமான், வரீங்களா? வர முடியுமா முடியாதா? மாயா, கேன் யூ கம் ப்ளீஸ்? மாயா அக்கா ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மாயா, நான் கேமரா எதுவுமே எடுக்கல சரியா? கேமரா நான் எட்ட வச்சுட்டேன். இப்போ உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? உன்னால் என் பக்கத்தில் வர முடிஞ்சா நான் உனக்கு ஒரே ஒரு விஷஸ் தானே பண்ணணும். விஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட போகிறேன். ப்ளீஸ் வாய். சூப்பர், தேங்க்யூ. அண்டு நீ எவ்வளோ வருஷம் தான் இந்த இடத்துல இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து வரப்போகுது நாளைக்கு. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? ஏய் என்ன மாயா விஷ் பண்ண உடனே கண்டுட்ட? மாயா இதெல்லாம் நியாயமே இல்லை மாயா. கொஞ்சமாவது வந்து என் கூட பேசிட்டு போயிருக்கலாம்ல. கைஸ் அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் சென்டரில் பார்த்தேன். ஸோ மாயா சரி ஓகே மாயா, தேங்க்யூ. நீ எனக்கு வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு நான் விஷ் பண்ணதை நீ ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு நீ எத்தனை வருஷம் இங்கே இருந்து எல்லாரையும் தொல்லை பண்ண போகிற கண்ணு தெரிலப்பா. இருங்கப்பா, இந்த வெளிச்சம் அடிக்கிறதுல அங்கே வந்து நிற்கிற மாதிரியே இருக்குதுப்பா. என் பக்கத்தில் இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. நீ எத்தனை வருஷம் தான் இங்கே இருக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கோ. இதுக்கு மேலே நான் இந்த இடத்துக்கு வர ஐடியாவில் இல்லை சரியா? ஸோ உனக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், விஷ் பண்ணிட்டேன். அண்டு கைஸ் நீங்களும் நம்ம மாயாக்காவுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஷ் பண்ணிடுங்க. மாயாக்கா எத்தனை வருஷம் இங்கே இருக்கிறாங்களோ இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? இந்த பில்டிங் யாருக்கும் யூஸும் இல்லை. ஓகே என்ன மாயா ஃபாலோ பண்ணுறியா? ஓடி அந்த மாதிரியே சவுண்டு கேட்டுது. நான் கூட ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கறையாக வந்து என் கூட பேச போகிறேன்னு நினச்சினே ஆளே காணோம். கைஸ் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடியாடுற சவுண்டு கேட்டுதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக லிசன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சவுண்டு கேட்டுது, திப்பு திப்புன்னு ஓடியாடுற மாதிரி. சரி ஓகே மாயா, டாட்டா பாய் பாய், குட் நைட். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கண்டிப்பாக நடக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டு நம்ம ரீசெண்டாக வந்து போட்ட பரிட் அலைவ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸும் பண்ணியிருந்தீங்க. ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏர் ஃப்ளோக்காக வந்து பைப் செட் பண்ணி அவனுக்கு வந்து ஏர் ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஒரு பேக்கே வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் அவனுக்கு சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்குது. ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சேஃப்டிக்கு
இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருக்கேன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து ஹி இஸ் ஃபிட் அப்படின்றனால மட்டும்தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ண சொன்னது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறனால மேபி தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருந்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ. அண்டு கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், குட் நைட்.